அதாவது சைக்காலஜில ஒரு பிரின்சிபல் இருக்கு, அவுட் ஆஃப் சைட் அப்படின்னா அவுட் ஆஃப் மைண்டு தான் அப்படின்னு. அதாவது நம்ம பார்வையில இருந்து ஒன்ன வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம மனசுல இருந்து அதை முழுமையா எடுத்துடலாம் அப்படின்றதுதான் இந்த கொள்கை சொல்லுது. அதாவது இந்த உளவியல் ரீதியான கொள்கை சொல்லுது. அப்ப இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னேன்ல, யார் கூட இருக்கும்போது எந்த நேரத்துல மைண்ட் செட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ, எந்த ட்ரக்ஸ் எடுக்கணும்னு தோணுதோ அதை முதல்ல எழுதி வச்சுக்கணும். இப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல், அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங், அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் அவாய்ட் பண்ணணும். ஒரே இதுல பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, வேற பண்ண முடியாது. பண்ண முடிஞ்சா நீங்க வந்து நல்ல மைண்ட் செட்ல இருக்கீங்க, உங்க மைண்ட நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங், அதாவது சுத்தி இருக்கக்கூடிய பிசிக்கலான விஷயங்கள், எதை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு காலி பாட்டில் அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறம் இந்த வழியா போனா ஒரு கடை இருக்கு, அதை பார்த்தா எனக்கு தோணுதுன்னா வேற வழியா போய் பழகணும். எப்படிங்க, ஒரு கடை இங்க இருக்கு, நான் இந்த வழியில தான் போகணும்னு எனக்கு இருக்கும், நான் எதுக்குங்க தலையை சுத்தி இப்படி வரணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும் தான். ஆனா நீங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க, நான் இனிமே வந்து இந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர எடுக்க மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சுத்தி போறது அது கஷ்டப்பட்டா கூட உங்களுக்கு நாளடைவுல பலனை கொடுக்கும். இது காலம் பூரா உங்களை பண்ண சொல்லலை, அதாவது கடையை பார்க்காம தான் காலம் பூரா வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சில மாதங்கள் இதை பண்ணாலே உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய பகுதி வந்து வலிமை அடைஞ்சிடும். அப்ப என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் நீங்க கடையை பார்த்தா கூட உங்களுக்கு குடிக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு அந்த மைண்ட் வராது. கொஞ்ச நாள் அந்த சைடு போகாம இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கே அந்த மைண்ட் வராது.